இன்று தேர்தல் காலம், மற்ற எல்லாவற்றை பேசினாலும் எடுபடாது. இந்த ஒரு தேர்தல் காலத்தை இன்னும் ஓரிரு வாரங்களில் நாம் நெருங்கவிருக்கின்றோம். அடுத்த ஒரு நிர்வாகத்தை, அடுத்த ஒரு அரசை, அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு என்னுடைய கல்வி, என்னுடைய வரி, என்னுடைய முன்னேற்றம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசை நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். ஒரு ஷர்ட் வாங்க போறீங்க, இல்ல ஒரு புடவை வாங்க போறீங்க, எத்தனை கேள்விங்க. இது சாயம் போகுமா, ஒரிஜினல் பட்டு தானா, இல்ல இது கஞ்சிபுரம் பட்டா, இல்ல டூப்ளிகேட்டா, எவ்வளவு கேள்வி. வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற, என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற 7 கோடி தமிழர்களின் எதிர்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கிற ஒரு அரசை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்னலாம் கேள்வி வர வேண்டும். ஆனால் நாம் அந்த கேள்விகள் கேட்பதில்லை. அவன் சொன்னா, இவன் சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் உணர்ச்சி வசப்பட்டு இது அப்படியே நம்ம எடுக்கணும் கிடையாது. எனக்கு இந்த கேள்விகள் வரும் பொழுது நான் யாரை ஆதரிப்பது? கட்சிகள் இருக்கின்றன, மற்ற கட்சிகள் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு கட்சி தான் இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும், கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வேற கட்சி, நான் வேற கட்சின்னா எப்படி மாறுபடுவோம்? உங்களுடைய கொள்கை வேறாக இருக்க வேண்டும், என்னுடைய கொள்கை வேறாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் ஒரு கொள்கை இருக்க வேண்டும். ஆனால் இப்போது என்ன? வெறும் பிரபலமாக இருப்பவர்கள் மட்டுமே போதும், பிரபலம் மட்டுமே போதும், கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்டங்களை பட்டியலிட்டு சொல்வதல்ல கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்காரனும் சொல்லுவான் உங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு, இவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தரேன்னு, அவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தருவேன்னு. அது திட்டங்கள். திட்டங்கள் கொள்கை ஆகாது. கொள்கை இருக்க வேண்டும். எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் அரசை நடத்தப் போகிறீர்கள், அரசியலை நடத்தப் போகிறீர்கள் என்ற ஒரு கொள்கை இருக்க வேண்டும். இந்த ஒரு அரசு ஒரு கொள்கையோடு இருக்கிறது, அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. 75 ஆண்டு கால ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதற்கு பின்னால் அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய வீர செயல்கள் இருக்கின்றன, தியாகங்கள் இருக்கின்றன, வரலாறு இருக்கின்றன. எல்லாவற்றும் வரலாற்றிலே பதித்த புத்தகங்கள் இருக்கின்றன, வரலாற்று சுவடுகள் இருக்கின்றன.